உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இனி நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி ப்ரௌனி வீட்டில் எப்படி ஈஸியாக ப்ரௌனி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து மெஷர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட், இது வந்து 150 கிராம். அடுத்த வந்து மைதா வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், இது வந்து 125 கிராம். அடுத்தாவது பட்டர் 100 கிராம் அன்சால்டட் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அடுத்த வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். கூட வந்து கொக்கோ பவுடர், இது வந்து அரை கப்பு 65 கிராம். இது வந்து சாக்கோ சிப்ஸ், இதுவுமே 60-65 கிராம். அடுத்த வந்து 3/4 கப்பு பவுடர் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், அதாவது 90 கிராம். அதே மாதிரி ப்ரௌன் சுகர், இதுவுமே 90 கிராம். இந்த ரெண்டும் சேர்த்து வந்து 1/2 கப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1/4 கப்பு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில். அடுத்த வந்து 1 பிஞ்சு உப்பு. இவ்வளோ தான் ப்ரௌனி பண்ண தேவையான பொருட்கள். வாங்க இப்போ ப்ரௌனி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். அதாவது கீழே இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலே பவுலில் சாக்லேட்டை வச்சோன்னா அந்த ஹீட்டில் வந்து சாக்லேட் மெல்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அந்த ஹீட்னால் வந்து சாக்லேட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா தெரியும் சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு. கூட கொஞ்ச நேரம் வச்சோன்னா சாக்லேட் வந்து சூப்பராக மெல்ட் ஆகி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து சாக்லேட்டே எடுத்துடலாம். சாக்லேட் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு கீழே வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற எக்கு பட்டர் எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா வந்து 3 எக்கு எடுத்துகிட்டு இல்லையா, அதை வந்து ஒன்றா உடச்சி சேர்த்துடலாம் பவுலில். எக்கை சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இவன் நம்ம வந்து மிக்ஸி ஜார்லலாம் அடிக்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இது கூட இப்போ சுகரும் ப்ரௌன் சுகரும் சேர்க்க போகிறோம். முதல்ல 3/4 கப்பு ப்ரௌன் சுகர் 90 கிராம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒயிட் சுகர் 90 கிராம். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்செடுக்கணும். இந்த எக் கூட சேர்த்து நல்லா கரைச்செடுக்கணும், பொடி எதுவும் இல்லாத மாதிரி. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட பட்டர் சேர்க்கலாம். 100 கிராம் அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது, அதையும் சேர்த்துட்டேன். கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயும் சேர்த்துடலாம். 1/4 கப்பு எண்ணெய், இதையும் சேர்த்தாச்சு. அடுத்த 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ், 1 பிஞ்சு உப்பு, அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சா? இப்போ நாம் இதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் சாக்லேட் கூட சேர்க்கணும். டார்க் சாக்லேட் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். பார்த்திங்களா எப்படி இருக்குது? இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற மைதா கொக்கோ பவுடர்லாம் சேர்க்கணும். முதல்ல மைதா 1 கப்பு 125 கிராம், அதை சேர்த்துட்டேன். அடுத்ததான் கொக்கோ பவுடர், இது வந்து 65 கிராம், அரை கப் கொக்கோ பவுடர், அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஸ்மூத்தான ஒரு பேட்டர் ரெடி ஆயிரும். உங்களுக்கு எக்ஸாக்டாக மெஷர் பண்ண முடியலை, கிராமில் மெஷர் பண்ண முடியாதுன்னா எந்த கப்பில் நீங்கள் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ப்ரௌன் சுகர் அடுத்த கொக்கோ பவுடர்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மெஷர்மெண்ட் ஓரளவு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இது கூட அரை கப் சாக்கோ சிப்ஸ், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ட்ரேயில் மாற்றிக்கலாம். ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டுட்டு அதில் வந்து மாற்றிருக்கேன். நீட்டாக மாற்றிட்டு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே பரப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அப்படி நல்லா இது பண்ணி விட்டிங்கன்னா இனி வந்து ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நாம் வந்து பேக் பண்ணிடலாம். அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். ப்ரௌனி பேக் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸுக்கு அப்புறமா ப்ரௌனி ரெடி.
பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த ப்ரௌனிக்கு முக்கியமானதே பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகணும். சூப்பர் ஷைனியாக சூப்பராக இருக்குது ப்ரௌனி. இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் பீஸ் போட்டுடலாம். அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது அந்த க்ரஸ்ட்லாம் அப்படியே கொஞ்சம் நொர அப்படின்னு சொல்லிட்டு நொறுங்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான டெம்டிங் ப்ரௌனி ரெடி ஆயாச்சு. அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளாட்டு நல்லா ப்ரௌனாகவும் மேலே வந்து அந்த லேயர் வந்து நல்லா க்ரஸ்டாகவும் ஃபார்ம் ஆகி பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பராக ஈஸியான ப்ரௌனி வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் அவனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். உங்களுக்கும் ப்ரௌனி பிடிக்கும்னா இந்த மாதிரி ப்ரௌனி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.